காலையில லேட் ஆனா அதுக்கு ஒரு சண்டை, சாப்பாடு கேட்டேன் அதுக்கு ஒரு சண்டை, ஏன் சண்டை உரன்னு கேட்டதுக்கு அதுக்கு ஒரு சண்டை. இப்படி சண்டை பெருசாகி நிம்மதியே இல்லாம இருக்கு. எங்க அம்மா வீட்டுல கங்காவா இருக்கிறவ குவார்டர்ஸ்க்கு வந்த உடனே சந்திரமுகியா மாறிடுறா. எனக்கு புரியவே இல்லை. எனக்கு அவளை பார்த்தாலே பயமா இருக்கு. இவளையா நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன்னு எனக்கே சந்தேகமா இருக்கு. தயவு செஞ்சு ஏதாவது பண்ணுங்க மாமா. அத்தா நீங்களும் ஏதாவது பண்ணுங்க. அவகிட்ட ஏதாவது பேசுங்க. அவளை எப்படியாவது சரி பண்ணுங்க. என்னால முடியல. எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. அவகிட்ட ஏதாவது பேசுறீங்களா? மாப்பிள, என் இத்தனை வருஷத்து வாழ்க்கையில நான் எத்தனையோ குடும்ப பிரச்சனையை பார்த்திருக்கேன். மத்தியஸ்தம் பண்ணி வச்சு அவங்களை சேர்த்து வச்சுக்கேன். ஆனா இப்படி ஒரு குடும்ப பிரச்சனைய நான் பார்த்ததும் இல்ல, கேள்விப்பட்டதும் இல்ல. மாப்பிள, மாமியார் வீட்டுல காலடியே எடுத்து வைக்க மாட்டேன்னு சொல்ற பொண்ணுங்களை நான் பாத்திருக்கேன். ஆனா இப்படி மாமியார் வீட்டுல இருந்து வெளியே வர மாட்டேன், மாமியார் வீட்லயே தான் இருப்பேன்னு சொல்றதெல்லாம் ரொம்ப புதுசா இருக்கு மாப்பிள. உங்களுக்கே இப்படி இருக்குன்னா அப்ப எனக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த வீட்ல இருக்கிறது என்னோட அப்பா, அம்மா, என் அண்ணன், என் தம்பி, என் தங்கச்சிக்கு தான். அவங்க எல்லார் மேலயுமே எனக்கு பாசம் இருக்கு. இல்ல சொல்ல முடியாது, கண்டிப்பா இருக்கு. ஆனா எனக்குன்னு ஒரு பிரைவசி தேவைப்படுது. நானும் மீனாவும் தனியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் நினைச்ச மாதிரியே தனியா இருக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பமும் இப்ப கிடைச்சிருக்கு. அதனால சரி தனியா இருக்கலாமே ஒரு சின்ன ஆசை. ஆனா அதை அவ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. சில சமயத்துல ஒருவேளை அவதே அந்த வீட்டுல பிறந்தவளோ நான் தான் அந்த குடும்பத்துக்கு வாக்கப்பட்டு போனவனோ அப்படிங்கிற சந்தேகம்லாம் எனக்கு வருது. உங்க ஆதங்க என்னன்னு எனக்கு புரியுது மாப்பிள. எப்படியாவது அவகிட்ட கொஞ்சம் பேசுங்க. எங்களுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குன்னு எப்படியாவது அவகிட்ட சொல்லி புரியவே. பேசுற மாப்பிள, நிச்சயமா பேசுறோம். மாப்பிள இந்த பேச்செல்லாம் எம்பிட்டு தூரம் அவ கேட்பான்னு தெரியல. ஆனாலும் நாங்க முயற்சி பண்றோம், கவலைப்படாதீங்க. ஏய் அம்முத்து, நம்ம கிட்ட வேலை பாக்குறவங்களுக்கு எல்லாம் போனஸ் குட்டியா? அதெல்லாம் போன வாரமே கொடுத்தாச்சு. ஏய் நீ என்னடி மூஞ்ச தூக்கிட்டு போய் இரவானத்துல வச்சுக்க? அத்தை கொழுந்தனார் இன்னும் வரல, அந்த கோவமா இருக்கும். எங்க போயிருக்கா பழனி? ஒரு 4 கிழமை திருவிழா பண்டிகைனா என்ன பண்ணுவாங்க? குடும்பமா சந்தோஷமா இருப்பாங்க, அப்படித்தானே? ஆனா அந்த வீட்ல அப்படியெல்லாம் கிடையாது. பாண்டியன் அண்ணன், கோமதி அத்தாச்சி, அவங்க பிள்ளைங்க, அவங்க மருமகன் எல்லாரும் சந்தோஷமா தான் இருக்காங்க. என் புருஷன் மட்டும் தான் ஏதாச்சும் ஒரு வேலை சொல்லி அனுப்பி வச்சிடறாங்க.